நம்மெல்லாம் உட்கார்ந்துக்கிறது திருவையாறு சசூர் தியாகபிரம்மத்தினுடைய ஜீவ சமாதி முன்னாடி உட்கார்ந்து இந்த பாக்கியம் கிடைக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தியாகபிரம்ம சன்னதி. தியாகபிரம்மத்தை பற்றி தெரியாதவா கிடையாது. சங்கீத உற்சவம் எவரி ஜனவரியில் 5 நாள் நடக்கிறது தெரியும். அந்த உற்சவம் அந்த கச்சேரியானது இந்த இடத்துல இல்லை, அந்த எதிர்க்க உள்ள அந்த வேக்கன் சைட்டில் ஃபுல்லாக பந்தல் போட்டு 5 நாள் நடக்குது. அந்த ஆராதனை எதுக்கு நடக்கிறதுனா அவர் சமாதி அடைஞ்ச புஷ்ய பகுல பஞ்சமி தினத்தை ஒட்டி அவருக்கு ஆராதனை இடத்துல தான் உபதேசிச்சு 5 நாள் முன்னாடி ஆரம்பித்து இனாகரல் ஃபங்க்ஷன் நடத்திட்டு கச்சேரி பாடிக்கிட்டே இருப்பான். 5ஆவது நாள் பஞ்சமி அன்னைக்கு நம்ம மாதிரி சங்கீதக்காரன் எல்லாரும் சேர்ந்துட்டு தியாகராஜாவுடைய பஞ்சரத்ன கீர்த்தனையை பாடுறது சம்பிரதாயமாக இருக்குது. அந்த டயம் அவருக்கு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். அதை நீங்கள் நேரடியாக ரிலே பண்ணுறாங்க. திருவாரூரில் பிறந்து 10 வயசில் இங்கே வந்து சங்கீத குருமூர்த்திகளாக இருந்து தியாகராஜர், உற்சாம் டீச்சர், ஷியாமாசாஸ்திரிகள் திருவையாருக்கு 10 வயசுல வந்துட்டார். ஏன் வந்தார் அப்படின்னா காவேரி பக்கத்துலேயும் தண்ணீர் துறையில் வந்து தேவரி வரைக்கும் காவேரி தேவம் காண பண்ணிட்டு திருவையாறில் பஞ்சநதீஸ்வர சுவாமி தர்மசம்பவத்தை அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு தியாகராஜனுடைய அப்பா தாத்தா ராமர் விடத்தை எடுத்துட்டு திருவையாறில் இருந்து திருமஞ்சன வீதிங்கிற போயிட்டு இருந்துட்டு நிச்சயம் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு அந்த உஞ்சவர்த்தி வர்ற அக்ஷதை எடுத்து ராமருக்கு பூஜை பண்ணணும். அப்போ உஞ்சவர்த்தி டயத்தில் பாடணும். சாயந்தரம் பஞ்சநேர சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணிட்டு அங்கே பாடணும். இதுதான் சம்பிரதாயமாக வச்சுருக்கார். திருப்பி வீட்டுக்கு வந்தோம்னா ராத்திரி தோலோத்சவம், திவ்யராம சங்கீதம், விஸ்வநாத மலைகளாக ஒப்படைக்கிறதுக்கு தியாகராஜன் போயிருக்கோம். அதை பாடிட்டே வரணும். அதோட ராமநாமம் சொல்லியிருக்கார். 96 கோடி தடவை ராமநாமம் சொல்லியிருக்கார். இந்த ராமநாமம் சொன்னால் நமக்கு ராம தரிசனம் கொடுத்துருவார் அப்படின்னு ஒரு இதாக்கியமான இப்படி உஞ்சவர்த்தி டயத்துலையோ இப்படியோ பாடிட்டு வர்றத தஞ்சாவூர் பக்கம் தானே 15 கிலோமீட்டர். தஞ்சாவூர் மகாராஜா சரபோதி அவ ஆஸ்தான கவிகள்லாம் நிறைய பாடுவோம். அதுவும் தியாகராஜர் பாடுறதை பார்த்துட்டு மகாராஜாக்கு சொல்லுவோம், இந்த பிராமணர் தியாகராஜர் நல்லா பாடுறார், சம்ஸ்கிருதத்துலேயும் பாடுறார், தெலுங்குலையும் பாடுறார். நம்ம ராஜா என்ன சொன்னால் அவருக்கு சன்மானம் பண்ணி வைப்பார், அவரையும் ஆஸ்தான கவி ஆகிப்பார். ஒரு நல்ல அந்த எண்ணத்தில் அவர் விட்டார். ஒரு உஞ்சவர்த்தி பண்ணதை பார்த்து ஒரு உஞ்சவர்த்தி ஒழுங்காக பண்ணதை இந்த ராம நிவேதனத்துக்கு அன்னன்னைக்கு என்ன அக்ஷதை வருமோ அதை எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம மறுநாளைக்கு அதை பார்த்து இவரையும் கேட்காம சொன்னோன்னே பேலன்ஸ்ல இருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சப்போ மாட்டேன் ராமபக்தி தான் ராமபக்தி தான். அதே மாதிரி நிதியான சுகம் இல்லை, ராமுடைய சன்னிதான் சுகம், நிதிஜாட சுகமாக ராமுடைய சந்நிதி சேவை சுகம். ஆக பேலஸ்கே போகல உஞ்சவர்த்தி பண்ணார். அதனால என்ன அப்படின்னா ராஜாவை மதிக்கலையே அப்படின்னு ஞாபகப்பட்டு ராஜா அரசு பண்ண சொல்கிறானா தியாகராஜரை. அதுக்கோசரம் அண்ணாலாம் பயந்து போய் க்ஷேத்ராடனம் போ அப்படிங்கிறது அந்த டயத்தில் தான் க்ஷேத்ராடனம் கிளம்பி வந்தார். இங்கேருந்து கிளம்பி லால்குடி பஞ்சத்திரமாச்சு, ஸ்ரீரங்கம் வந்தார், ஸ்ரீரங்கம் பஞ்சத்திரமாச்சு, காஞ்சிபுரம் போனார், வரதாரி பெருமாள், அங்கே தான் காமாட்சி பெருமாள், விநாயகர், நாதலட்சுமி, ஸ்ரீ காமாட்சி. சென்னையில் திருவள்ளூர் சுவாமிகிட்ட நடந்தார். கோவூரில் பாடிட்டார், திருப்பதியில் பாடிட்டார். திருப்பி வர இங்கே வந்து நாம தரிசனம் ஆறது. நாம தரிசனம் பார்த்த உடனேயே சன்னியாசம் எடுத்துக்கிறார். சன்னியாசம் எடுத்துட்டு முக்கிய பகவதி அதுதான் சமாதிக்கே 6/1847 இன்னைக்கு இருக்கிற சமாதி இருக்கிறார். சமாதியானதுலேருந்து முக்கிய பூஜை ஆகிறது. அவர் அந்த சங்கீதத்தையும் ராமநாமத்தையும் ராமரை பார்க்கறதுக்கு உபயோகப்படுத்தி ராமரை ஜீவ சமாதியாக இந்த கீர்த்தனைகளை அவருக்கு சாதமாக கொடுத்தார். இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னா இதுதான் வசதி. அந்த பாடின பாட்டை நம்ம இந்த புருஷன் இதில் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அப்பா ஆனால் அப்போ எங்கே பார்த்தா அந்த இடத்துல எவ்வளோ நேரம் கொடுப்பா தப்பு. அதை மெடிடேஷன் இன்னும் எவ்வளோ கிட்டே பார்த்துக்கோங்க. சுவாமி நேராக பார்த்துட்டாங்க. அதை பிடிச்சுமா அதனால எல்லாமே உருளை கட்டுவதின் பாட்டு தியாகராஜாமி இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் குரு வந்து
தியாகராஜோட அண்ணா வழி பரம்பரையில் 6வது தலைவர் ஃபேமிலிக்காக தான் சொல்லி கொடுத்தோம். இப்பவும் அவள் பண்ண மாதிரி இந்த உத்தியோக சமுதாயம் தான் பண்ணுறோம். ஏன்னா அவர் நிதிச்சாரத்தமான பழக்கத்தினால அந்த உத்தியோக கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ரொம்ப முந்தைய உத்தியோகத்தை எங்கேயமாக தயார் பண்ணுறோம். ஒவ்வொரு பஞ்சமி கச்சேரி ஆகும், ஒவ்வொரு ராஜா அலங்காரமாகும், ஸ்ரீராமநவமி, சிவராத்திரி அகண்ட காலமாக நிறைய வருஷம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ஏற்பட்டு ரொம்ப சந்தோஷம். அத்தனை பேருக்கும் சுவாமி அனுபவம் இருக்கார். பேரண்ட்ஸ் எல்லாம் சங்கீதத்தில் வெற்றிகள் பார்க்கணும். பெரிய ஒரு ஔஷதம் இது. படிப்பு ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும், காலேஜ் படிப்பாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இது ஞாபகத்தை உண்டு பண்ணணும். அதெல்லாம் பல பேர் அதை ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கா. அதே மாதிரி குருவுக்கு முன்னாடி பார்க்கணும். இப்போதான் சங்கீத சவாலை பாடலாம். குருவுக்கு முன்னாடி வந்து பார்க்கணும். ஒரு கீர்த்தனை இருக்குதுன்னா பல கீர்த்தனை பாடுறோம். ஒரு பஜனத்தினம்னா 5 பஜனத்தில் பாடுறோம். 5 பாடி ஆனந்தமாக இருக்கணும். தியாகராஜ பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த இதோ நாம ஆசிப்பதெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். அந்தமாக தயாரிக்கணும். சாமி கூட பண்ணிகிட்டே இருக்கணும். பல விஷயங்களை நீங்கள் உருவாக்கணும். பல பேர் வந்து பாடிக்கிட்டே இருக்கணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு அந்த விஷயம் ஒரு வரல, நம்ம முன்னே கிடைக்கலையே, இந்த பாடலையே மேடையில் நினைக்கவே வேண்டாம். குறிப்பிட்டதில் பாடிவோன்னு ஒரு விட வந்து எல்லாரும் நிதானமாக வரலாம். ஒரு பூஜை பண்ணாம ஒரு கேட்டு அது மட்டும் இல்லாமல் நித்திய பூஜைகள் ஆராதனைகள் அப்படிங்கிறதுக்கு சம்பிரதாயமாக முன்சூரியம் பூஜா யாராவது ஜெய் சத்குரு தியாகராஜ